Hello friends, welcome to Tansira's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹரியாலி சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி 1 கப், முந்திரி, பட்டை, லவங்கம், மிளகு, ஏலக்காய், புதினா 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், தயிர், 2 நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, இதில் க்ரீன் சில்லி 5 எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 15 முந்திரி எடுத்திருக்கேன், மிளகு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி பூண்டு விழுது, 2 நறுக்கிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி. இது ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில், எண்ணெய் சூடானதும் இதில் நறுக்கி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலே நல்லா ஊறட்டும். மசாலாலே நல்லா சிக்கன் எல்லாம் ஃப்ரை ஆகட்டும். 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. சிக்கன் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பெப்பர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்போது லாஸ்ட்டில் வந்து கஸ்தூரி மெஹந்தி வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹரியாலி சிக்கனுக்கு கிங்குனா அது கஸ்தூரி மெஹந்தி தான். இது சேர்க்கலைன்னா நல்லாவே இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கீமா பராட்டா, அதுக்கப்புறமா நான், கார்லிக் நான், இந்த மாதிரி நிறையத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இது இப்போது 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே திரிஞ்சு வரணும். சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த பவுலில் சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. எவ்வளோ டெலிஷியஸாக இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நான், பட்டர் நான், கார்லிக் நான், ப்ரெட்டு, அதுக்கப்புறமா பராட்டா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்க்கு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாகவே சிக்கன் வாங்கினா சிக்கன் கிரேவி இந்த மாதிரி தான் செய்வீங்க. இந்த மாதிரி க்ரீனாக கலரிஷாக அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். புதினாவும் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இதில். எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் டிஷ் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, அது நான் வீடியோவாக போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.